ஸோ கைஸ் நம்ம பார்ட் 1ல வந்து உட்லேண்ட்லேருந்து ஷூ வாங்கியிருப்போம். ஸோ இப்போ அதே லைன்லேயே நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னாவே லீவிஸ் ஷோரூம்னு ஒன்று வருது. தட் இஸ் லீவிஸ் அவுட்லெட். இங்கே வந்து லீவிஸ் எதுக்கு ஃபேமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஜீன்ஸ்க்கும் டிஷர்ட்க்கும் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நம்மளும் போயிட்டு என்னென்ன ஜீன்ஸ் இருக்குது டிஷர்ட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பை 2 get 2 ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா எப்போ வந்தாலுமே இந்த ஆஃபர் கிடைக்கும். இது வந்து உட்லேண்ட் அளவுக்கு ஒரு பெரிய ஷோரூம் இல்லை, பட் ஒரு டீசெண்டான ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து லீவிஸ் வந்து ஜீன்ஸுக்குமே டிஷர்ட் தான் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ஷர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் பெருசாக எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை, பட் ஜீன்ஸ் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ ஜீன்ஸ்னு எடுத்துட்டாலே ரொம்ப லிமிட்டடான ஒரு ஸ்டாக் தான் இருக்கும். ப்ளூ, பிளாக், ஒயிட் அந்த மாதிரி ஸ்டாக்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அதில் வந்து கிழிச்சி விட்டது, சம்திங் டான் ஜீன் அந்த மாதிரி தான் வச்சுட்ருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பட் உங்களுக்கு லீவிஸ்னால் நீங்கள் ஃபிட்டிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிட்டிங்காகவே லீவிஸ் வாங்கலாம். மற்ற கடையில் நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம தனியாக டெய்லரிங் ஷாப் போய்ட்டு அந்த கீழே வந்து ஆல்டர் பண்ணுவோம். பட் லீவிஸில் வந்து பக்காவாக உங்களுக்கே தச்ச மாதிரி இருக்கும். பில்லிங் பார்த்தீங்கன்னா பை 2 get 2 ஃப்ரீ. அதாவது வந்து நீங்கள் 2 பேண்ட் வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் பண்ணணும். ஸோ அடுத்த 2 பேண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கடை ஃபுல்லாகவே இதே ஆஃபர் தான் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் எது எடுத்தாலுமே 2 எடுத்துக்கலாம். பட் வித் எம்ஆர்பி ப்ரைஸ் பில் போடுவாங்க. மீதி 2 வந்து உங்கள் சாய்ஸ் ஆஃபில் நீங்கள் என்ன வேணும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆஃபரில் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 ஜீன் அவங்க எடுத்தேன். லைக் 2 ஜீன் வந்து ஒரு 4500 4000 வந்து லைக் 9500 டோட்டல் அமௌண்ட். 9500க்கு இன்னும் ஒரு 2 பேண்ட் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஜீன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஷூஸ் வாங்கலான்னு ஸ்கெச்சஸ் போயிருந்தேன். ஸோ ஸ்கெச்சஸ்லையும் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருந்து. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே அவுட்லெட்ஸ் தான். நீங்கள் இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாமே அவுட்லெட்ஸ் தான். ஸ்கெச்சஸில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஷூமே 50% ஆஃப் தந்துருந்தாங்க. ஸோ 50% ஆஃப் அப்படின்னா இப்போ நான் கையில் வச்சுருக்க ஷூ வந்து 10,000 50% ஆஃப்னா 5,000 வரும். ஸோ அதான் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஷூஸுமே வச்சுருக்காங்க. லைக் ஃபார்மல்ஸ்லேருந்து ஜிம் ஷூஸ்லேருந்து ட்ரைனிங் ஷூஸ், ஆல் டெரைன் ஷூஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பக்கா குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நான் அவுட்லெட்ஸ்ன்னு சொன்ன மாதிரி ஸோ எல்லாமே டேரெக்டாக இங்கே வந்துடுறதால நமக்கு ப்ரைஸும் சீப்பாக இருக்குது. நான் இவங்க சர்வீஸ் பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ பொலைட்டாக அவ்வளோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் என்கிட்ட. நான் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்தேன். அவரும் சலிக்காமல் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு சைஸ்க்கு ஷூ கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஒரு குடோன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட சர்வீஸ் வேறு லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஸ்கெச்சஸ் ஷூஸ் வந்து நான் அதிகமாக ஸ்கெச்சர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கெச்சஸ் ஷூ வாங்குறேன். ஸோ எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் நிறைய பூட் டைப் ஆஃப் பர்சன். லைக் உட்லேண்டில் நிறைய பூட் போட்டிருக்கேன். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கெச்சஸில் இந்த ஸ்னீக்கர் வாங்கினா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கெச்சஸ் ஷூ போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த ஷூ போட மாட்டீங்க. எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் தெரிஞ்சிச்சு இதில். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கெச்சஸ் ஷூ கண்ணை மூடிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு நல்ல எலிவேஷன் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாகவும் காட்டும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷூஸ்னு சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு.
நான் போய் நான் வாங்கிட்டு வந்து வீடியோ போடுற டைம் நான் வந்துக்கிட்ட ஒரு 1 வீக்காக போட்டுட்ருக்கேன். பயங்கர கம்ஃபர்ட். உங்களுக்கு வந்து ஆங்கிள்லாம் கொஞ்சம் வலிக்காமல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட ஃபார்மல் ஷூஸும் இருக்குது. ஸோ ஃபார்மல் ஷூஸ் எப்படி இருக்குன்னு ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 15,000 இருக்குது. அதுலேயும் லைக் 50% ஆஃப் தராங்க. ஸோ ஃபார்மல் ஷூஸும் ஸ்னீக்கரும் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்னீக்கர்ஸ் மாதிரி ஃபார்மல் ஷூ உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் அக்கேஷனாக போட போகிறீங்கன்னா ஃபைன். பட் இப்போ எனக்கு அவ்வளோ யூஸ் இல்லைன்றதால நான் வந்து பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பட் நான் எடுக்கலை. $22,000 sir. After discount 11,000. 22,000 after discount 11,000. Okay, thank you. Any offer now? Any offer available? Same only sir. After discount. 11,000? Any? No sir. Around 11,000. 11,000. Okay, thank you. பில் பார்த்தீங்கன்னா 22,000 ஆச்சு. ஸோ 22,000 50% ஆஃப்னா 11,000. ஸோ 11,000 நான் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் கிடைக்காது, 50% கிடைச்சா ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி சொன்னார். பட் இங்கே பெங்களூரில் வந்தீங்கன்னா இட்ஸ் காமன் தான். நம்ம சென்னையில் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது. போயிட்டா யூடியூப். Other than YouTube, you will not go. No. அது ஏன்னு தெரியல, நான் வீடியோ எடுத்தாலே எல்லோரும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நான் சென்னையில் நிறைய இடத்துல எடுத்திருக்கேன், அவங்களும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா யூடியூப்பை தாண்டி எங்கேயும் போகுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை தவிர நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஷூ, இது வந்து ஆல் டெரைன் ஷூ. இந்த ஷூ வந்து எதுக்கு வாங்கினா லைக் ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ட்ரக்கிங் எதுக்கு போனாலுமே இந்த ஷூ வந்து அடிச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷூ வந்து எல்லாருமே கொஞ்சம் கம்பல்சரியாக வச்சுக்கணும். ஒரு வழியாக ஸ்கெச்சஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு ஷாப்பிங் ஒரு 2 இல்லை 3க்கு முடிச்சிருப்போம். ஸோ அந்த டைமில் சென்னையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் காயும். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 20 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. கிளைமேட்டுக்காகவே பெங்களூர் போகலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் நைக் ஷோரூம் பார்த்தேன். ஸோ நைக் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஜிம் ஷூஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு. பட் நான் உள்ளே போய் பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஓரளவுக்கு அப்பீலிங்காக ஒன்று கூட இல்லை. ஏதாச்சும் 1 இல்லை 2 ஆச்சு லைக் வாங்கலாம்னு போனேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு நைக் ஷூஸ் கூட இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல, நைக் கொஞ்சம் பிடிக்கல. ஸோ நைக் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தேன்னா அப்படியே பார்த்தா பாட்டா ஷோரூம் பார்த்தேன். ஸோ இப்போ பாட்டா ஷோரூம், நைக்கி, ஸ்கெச்சஸ் எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொன்றா போய்ட்டு விசிட் பண்ணிட்டு பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். ஸோ பாட்டாலையும் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, பட் அந்தளவுக்கு என்னோடய சைஸில் இல்லை. உங்களுக்கு கால் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பாட்டாவில் சுத்தமாக இல்லவே இல்லை கலெக்ஷன். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லஞ்சுக்கு நான் வந்து கூகுளில் ரேட்டிங் பார்த்த வரைக்கும் தொன்னே பிரியாணின்ற ஒரு கடை சூப்பராக இருந்துச்சு, ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ நான் பெங்களூர் புதுசுன்றதால எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலான்னு அங்கே போயிட்டுருக்கோம்.
கடை ஒண்ணும் ரொம்ப பெரிய கடை இல்ல. ரொம்ப சின்ன கடை இல்ல. ஒரு ஆவரேஜான ஒரு ஷாப் தான். வெளில வந்து நெறைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டியிருந்தாங்க. நெறைய பேர் சாப்பிட்டுட்டும் போயிட்டே இருந்தாங்க. க்ரவுட் வந்துட்டே இருக்காங்க, போயிட்டும் இருக்காங்க. பிக்ஸ்ல இருக்கிறதுலாம் வந்து யாருன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஓனர்ட்டயும் நான் பெருசா பேசிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. உள்ள ஒரு 8 டூ 9 டேபிள்ஸ் இருக்கு. ஒரு டேபிள்ல எப்படியும் ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலியா போனா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் வச்சிருக்காங்க. எங்க இருக்காங்க? எங்க இருக்கான் இப்போ? చిట్పేట్ దొండ బిర్యానీ இப்போ நாங்க வந்து சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கியிருக்கோம். இப்போ நார்மல் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சிக்கன் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹110 வரும். ஒரு 170க்கு ஒரு காம்போ குடுத்துட்றாங்க. இது கூட வந்து 2 பீஸ் சிக்கன் 65 வரும். கொஞ்சம் ஒரு கிரேவி டைப் ஆஃப் சிக்கன் ஒண்ணு வரும். அப்புறம் ஒரு பிரியாணி, ஒரு ஹாஃப் எக், பச்சடி. இது எல்லாமே 170 குடுத்துட்ருக்காங்க. பிரியாணி வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து சஃபிஷியன்ட்டா பத்தும். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னை பிரியாணி மாரி இல்ல. இப்போ நம்ம வந்து வீட்ல அம்மா வந்து ஒரு புதினா சாதம் செஞ்சா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த டேஸ்ட்ல வந்து கொஞ்சம் ரொம்ப மைல்டு சேஞ்சஸ் இருந்த மாரி ஒரு பிரியாணி. எப்படின்னா ஒரு மின்ட் பிரியாணில ஒரு கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவர் இருந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அதே தான். ரொம்ப பிளைனா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசி கிடையாது. ரொம்ப ஒரு பிரியாணி இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு இப்போ சென்னை பீப்பிள் வந்தீங்கன்னா, ரொம்ப வியர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பிரியாணில ஒரு காரசாரமே இல்ல ஃபீல் பண்ணுவீங்க. பட் அவங்க வந்து இத தான் ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. அது கூட வந்து சிக்கன் கிரேவி குடுத்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிரியாணிய விட அந்த கிரேவி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த கிரேவி போட்டு தான் ஃபுல்லாவே காலி பண்ணேன். ஸோ இந்த காம்போ கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடுப்பாங்க. அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏத்த மாரி லைக் கோக்கோ, ஸ்ப்ரைட்டோ அதுக்கு அவங்ககிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணி பிரைஸும் ரொம்ப ஜாஸ்தி இல்ல. ஓரளவு கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்ல வந்து இது ரொம்ப வொர்த்தான ஒரு காம்போ தான். ஸோ நீங்க பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து உட்லண்ட் ஷோரூம்ல போயிட்டு ஒரு பூட் கேட்டிருப்பேன். அவங்கள்ட்ட வந்து சைஸ் இல்ல. ஸோ அவங்க இன்னொரு பிரான்ச் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த பிரான்ச்லாம் இருக்கும். இந்த உட்லண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாவே ரொம்ப யூனிக்கா வச்சிருந்தாங்க கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. கண்ண மூடிட்டு எத வேணா பிக் பண்ணிட்டு போலான்ற மாரி ரொம்ப செலக்டிவா வச்சிருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பெரிய ஷோரூம், கொஞ்சம் மெயின் ஷோரூம். இதுவும் ரொம்ப குட்டியும் இல்ல. இது கொஞ்சம் அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டி ஷோரூம் தான். இந்த உட்லண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து டீ ஷர்ட்ஸ்மே 50% ஆஃப்ல குடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஷூஸ் கலெக்ஷன் இங்கேயும் சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த ஷூ ரொம்பவே புடிச்சதால அதே ஷூ வந்து இங்க சைஸ் இருக்கான்னு கேட்டோம். இவங்க இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க நான் முன்னாடியே சொன்ன மாரி இவங்க ஷூஸ்க்கு இல்லாம டீ ஷர்ட்ஸையும் 50% ஆஃப்ல போட்டிருக்காங்க. டீ ஷர்ட் அந்த பின்னாடி இருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே 50% ஆஃப்ல போயிட்டுருக்கு. ஸோ நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க. ஷூ பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9000 வந்துச்சு. ஸோ 9000 50% போயிடுச்சு அப்படின்னா 4500 மட்டும் பே பண்ணா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுங்க. See you. Bye bye.